சிவாஜி படத்துல ஃபைட் நல்லா நினைக்கிறேன். மாற்றான்ல இந்த மாற்றான்லயும் நல்லா இருக்கும் ப்ரோ. மாற்றான்ல வந்து மாற்றம் என்ன இந்த நல்லா இருக்கும் சொல்றத கஷ்டம். ட்வின்ஸ் 2 பேரும் ஆமா. எடுக்கிறது கஷ்டம். ஒருத்தர் இருக்க மாட்டான், ஒருத்தர் இருக்க மாதிரி இருப்பான். ஆ, அது ஸ்டண்ட் அது பண்றது கஷ்டம்ல. அது செம்மையா எடுத்துப்பாங்க. அதுவும் அகைன் இந்த நம்ம அமேசிங் பார்க்ல ஒரு ஃபைட் சீன் நடக்கும் பாருங்க. இவங்க ஒரு சூர்யாவை சாவடிக்கிற scene. எடுக்கிறதே கஷ்டம். அதுதான் பயங்கர ஸ்டண்ட். மேக்கிங் பார்த்தா தெரியும் உங்களுக்கு. அகைன் அதுவும் நம்ம எல்லாமே இவரு தான், கேவி ஆனந்த் அவர் தான் டைரக்டர். அவரு சூர்யாக்கு வந்து பாலா, ஹரி, கேவி ஆனந்த் இவங்கெல்லாம் நல்ல படமா கொடுத்துட்டு இருந்தாங்க. சிங்கம் மல்லியும் நல்லா இருக்கும் ப்ரோ ஃபைட் சீன்ஸ். சிங்கம் 1 நல்லா இருக்கும், சிங்கம் 2லயும் ஒரு ஃபைட் சீன் நல்லா இருக்கும். கரெக்ட். சிங்கம் நல்லா இருக்கும். அப்படியே ஃபாஸ்டா இருக்கும். டப்பு டப்பு டப்புன்னு அடிப்பாரு. பேட்டின்சன் கூப்பிடுங்க, அவரோட ஃபேவரட் ஃபைட் சீன் கேளுங்க. அதுமாதிரி இப்போ லேட்டஸ்டா சொல்லணும்னா எனக்கு அந்த மார்வின் படத்துல அந்த போட் ஃபைட் ரொம்ப பிடிக்கும். செம்மையா இருக்கும். அதான் சிவாஜி படத்துல ஒரே ஒரு பிளேன் ஃபைட் அதான் நினைக்கிறேன். செம்மையா இருக்கும் அந்த ஃபைட். போட் ஃபைட் வந்து செம்மையா எடுத்திருப்பாங்க. நல்லா இருக்கும். இல்ல ப்ரோ, லியோவோட அந்த ஃபைட் சீன் நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்களா நீங்க? அதுக்கு போய் அவார்ட் கொடுத்துருந்தாங்க, அதான் கேட்கறேன். அப்படியா? கொடுக்க பரவாயில்ல, எல்லாரும் புதுசா பண்றாங்களே, கொடுத்துருப்பாங்க. அந்த ஃபைட் நல்லா இருக்கும், நல்லா இருக்கும். லியோட கிடையாது, லியோலாம் வேற லெவலில் இருக்கும். அது சும்மா கொடுத்துருப்பாங்க பாலிடிக்ஸ் மாதிரி. ஆனால் உண்மை நல்ல ஃபைட் தான் அந்த ஃபைட். ஸ்டண்ட் மாஸ்டர் யாரும் தெரியல. நம்ம ஸ்டண்ட் பேசிட்டு இருக்கோம், ஸ்டண்ட் மாஸ்டர் பத்தி பேசுங்க எல்லாரும். இல்ல அது வந்து ஃபாரினர் நினைக்கிறேன் அந்த ஸ்டண்ட் மாவீரனோட. ஃபாரினர்ல அதான் நம்ம ஸ்டண்ட் மாஸ்டர் பத்தி பேசணும். ஃபார் எக்ஸாம்பிள் கனல் கடன் பீட்டர் ஹெயின் தான் ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்குனாரு. நீங்க பாக்குற அன்னியன் ஃபைட் ஃபுல்லா பீட்டர் ஹெயின் மாஸ்டர் தான். அப்புறம் ஸ்டண்ட் சிவா, இந்த மாதிரி நிறைய பேர். இப்போ ஜாக்வர் தங்கம் இவங்களாம் வேற லெவலு. இப்போ நம்ம யாரு அந்த 2 பேர் ட்வின்ஸ், அவன் பேர் நிறையா அன்பறிவு ஃபைட்டு சாமியா இருக்கும். நல்லா பண்ணியிருப்பாங்க. சர்க்காரெல்லாம் அப்படி ஓடிட்டே ஃபைட்டு அதெல்லாம் செம்மையா நல்லா இருக்கும். அது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். டிஃப்ரெண்டாக ட்ரை பண்ணுவான். ஸோ அன்பறிவு நல்லது, நல்லா இருக்கும். வேற என்ன படம்? பட்டின்சன் சொல்லி அவன் ஃபேவரட் ஸ்டண்ட். ஹாய் ப்ரோ. ப்ரோ இல்ல ஆக்சுவலா தமிழ் சினிமா ப்ரோ நேத்து போட்டிருந்தீங்க 10 மணிக்கு போடுறேன்னு பார்த்திபன் கேரக்டர் அனாலிசிஸ். 10 மணின்னு சொல்லிட்டு 11 மணிக்கு மேல போட்டிருக்கீங்க நேத்து. தூங்கிட்டியா? ஆமா ப்ரோ, போட்டுக்கலாம். பார்ட் 2 பார்த்திபன் கேரக்டர் பார்த்திபன் ஸ்டண்ட் சொல்லு. பார்த்திபன் லியோ பார்த்திபன் போட்டுருங்க. அந்த ஸ்டுடியோ அதாவது ஆமா ப்ரோ. கஃபே இல்ல எனக்கு இதுவரைக்கும் பிடிச்ச பெஸ்ட் வந்து அந்த கஃபே ஃபைட் வேற லெவல். என்னோட பெஸ்ட் ஃபேவரட் அதுதான். பிளஸ் அதுக்கான சீன் செட்டிங் ஏத்த மாதிரி அது ஒரு இது அந்த ஒரு இவன் அந்த சைக்கோ சாண்டிய வந்து ஒரு சைல்ட் ரேபிஸ்ட் மாதிரி எல்லாமே காமிச்சு நமக்கே அவன் வாயில அந்த அது என்னது ஹோல்டரு, அந்த டிஷ்யூ ஹோல்டர் வாயில வச்சு அந்த டேபிள் அடிக்கும் போது மனசே ஆறிச்சு. ஆமா, அது பண்றது கஷ்டம் தெரியல. நீங்க பாக்குறீங்க, அது ரியலா பண்றது கஷ்டம். அந்த மாதிரிலாம் புதுசா கொண்டு வந்துறாங்க எலமெண்ட். இன்னும் இந்த ஃபைட்ல ரொம்ப முக்கியமான பாயிண்ட் என்னன்னா அந்த பேக்ரவுண்ட் சாங் தான். அதுதான் புதுசா நம்ம லோகேஷ் கொண்டு வந்திருக்காரு ப்ரோ. பிளஸ் அவர் அடிக்கிற அந்த ஸ்டைலு பார்த்திபனோட அந்த ஒரு பாடி லாங்குவேஜ் இருக்கும் பாருங்க, அதுவும் சூப்பரா இருந்துச்சு. ரொம்ப ஸ்பான்டேனியஸா இருக்கும். பிரிஸ்கா இல்லாம ஒரு மாதிரி பேசும்போது ஒரு ட்ரெயின்டு பர்சன் மாதிரி பேசுவார். ரவுடி மாதிரி அடிக்க மாட்டார். ஒரு ட்ரெயின்டு பர்சன் மாதிரி அடிப்பார். ட்ரெயின்டு பை ஏஜென்ட் விக்ரம். அதை பத்தி நம்ம அப்புறம் பேசுவோம். அந்த ஸ்டண்ட் அது ரொம்ப இதா இருந்துச்சு ப்ரோ. அது பயங்கரமா இருந்துச்சு. அந்த ஸ்டண்ட்டுக்காகவே அந்த படத்தை வந்து நான் திரும்ப 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 தியேட்டர்ல பார்த்துட்டே இருந்தேன். அது மட்டும் இல்ல, அந்த மார்க்கெட் ஃபைட் அதுவும் செம்மையா இருக்கும். ஆமா, ஆனா எனக்கு ஓவராலா எனக்கு டாப் 1ல இருக்குது என்னோட ஒப்பீனியன் கஃபே ஃபைட் தான். ஆமா, கஃபே ஃபைட் எனக்கு தெரிஞ்சு அதை அடிச்சு எந்த ஃபைட்டும் இல்லையா தமிழ் சினிமா நீங்க டாப்ல வந்துரும். ஏன்னா அது ஃபர்ஸ்ட் பிளஸ் அந்த படத்துலயே அந்த படம் ஆரம்பிச்ச அந்த ஃபர்ஸ்ட் விஜய் அவரோட இதை எஸ்டாப்ளிஷ் பண்றதே அந்த இது தானே. அது வரைக்கும் ஒரு மாதிரி சாஃப்டா எப்படி ஒரு காலத்துல வந்து சங்கர் படத்துல ஃபைட் அன்னியன் எந்திரன் அதெல்லாம் நல்லா இருக்குமோ, அதே மாதிரி லோகேஷ் வந்து ஒரு 2-3 படம் தான் பண்ணியிருக்கான். அதுக்குள்ளேயே பார்த்தோன்னா இந்த ஃபைட்டு, அப்புறம் இந்த கைதி படத்துல வர ஃபைட்டு, இதெல்லாம் வந்து ஐகானிக் ஆயிடுச்சு. மாஸ்டர் படத்துல ஃபைட்டு ஆல்ரெடி அவன் வந்து ஒரு ஐகானிக் ஃபைட் கொடுத்துட்டான் தமிழ் சினிமாவில்.
ரொம்ப நாளைக்கு இருக்கு மாதிரி. அன்பறிவு நல்லாவே பண்றாங்க. ஸ்டன்ட்ஸ்னு அன்பறிவு எடுத்துட்டோம்னா அன்பறிவு இப்பெல்லாம் வந்து நல்லா இம்ப்ரெசிவா இருக்கு அவங்க பண்றது. ஃபர்ஸ்ட்லாம் இப்போ கனல் ஃபைட்லாம் பார்த்துருந்துச்சிங்க ஒரே மாதிரி இருக்கும். அந்த கனல் கண் ஃபைட்லாம் ஒரு ஃபார்மெட், அது ஒரு ஃபைட் பார்த்தாலே ஒரு ஆமா தெரிஞ்சிடும் இது வந்து கனல் ஃபைட்டு பீட்டர் ஹெயின் ஃபைட்டுன்னு. ஆனால் அன்பறிவு கிட்ட என்ன ஒரு வித்தியாசம்னா கிரியேட்டிவாக பண்ணுவான், டிஃப்ரெண்டாக பண்ணுவான், ரிப்பீட்டாக ஒரே மாதிரி இருக்காது. ஒரு படத்தில் பண்ணானா அடுத்த படத்தில் வேற மாதிரி பண்ணுவான், வித்தியாசமா இருக்கும். கரெக்டா? அதுதான் அவனோட ஸ்பெஷாலிட்டி. மற்ற ஆமா ஃபைட்லாம் பார்த்தோன்னா ஒரே அந்த தெரியும் அப்படியே சிக்னேச்சர், ஓ இது அவர் ஃபைட்னு சொல்லி. இவன் அப்படி தெரியவே தெரியாது, இவன் மாற்றிக்கிட்டே இருப்பான். அதுதான் எனக்கு தெரிஞ்ச அன்பறிவில் ப்ளஸ். ப்ளஸ் ரொம்ப அப்படியே அடிச்சா பறக்குற மாதிரி அந்த மாதிரி ரொம்ப விக்ரம் படத்துல வந்து மாஸ் மசாலாவா இல்லாம பிலீவபிளா இருக்கு. ஆமா விக்ரம் விக்ரம் படத்துல படத்துலலாம் அந்த அந்த ரூம்குள்ள வீட்டுக்குள்ள அந்த லேப்டாப்ல வச்சு அடிப்பாரு. அதான் அந்த வீட்டுக்குள்ள அந்த குழந்தை வச்சு ஃபைட்லாம் வந்து ஏதோ அப்புறம் அந்த வித்தியாசமான ஃபைட், sports phone, வித்தியாசமான ஃபைட் அதெல்லாம். அதெல்லாம் அப்புறம் நல்லா இந்த ஏஜென்டினா சொல்லவே தேவையில்ல, வேற மாதிரி இருக்கும். உண்மையிலே பயங்கரமா இருக்கும். ட்ரெயின்டு அடிக்கிற மாதிரி இருக்கும், நிச்சயமா நார்மல் அடிக்கிற மாதிரி இருக்காது. உண்மையிலேயே ஒரு ட்ரெயின்டு ஆஃபீஸர் அடிச்ச மாதிரி இருக்கும். அதெல்லாம் கஷ்டம் இல்ல யோசிச்சு பண்றது. மற்ற படத்துல இந்த ரோப் எல்லாம் பேரம் யூஸ் பண்ணுவாங்க. இந்த கணக்கு பிடிக்க பிடிக்கல ரொம்ப அப்படியே தெரியும், ரோப்பு டொக்கா தெரியும். ஆனா அன்பரி படத்துல அப்படி தெரியுது, பார்த்திருக்கியா? நேச்சுரலா இருக்கும். நீ சொல்ற காஃபி ஃபைட்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ரோப் எல்லாம் தெரியாது. ரோப் எவ்வளோ யூஸ் பண்ணதில்ல நினைக்கிறேன் தெரிஞ்சவன் அந்த ஃபைட்ல. ஆனா செம்மையா இருக்கும், ஸ்பீடா இருக்கும். இல்ல ப்ரோ, அது ஒரு இப்ப டான்ஸ்க்கு கோரியோகிராஃப் பண்ணுவாங்களா அந்த மாதிரி ஒரு சீக்வன்சிங்காவே அந்த ஸ்டண்டே ஒரு மாதிரி என்ஜாய் பண்ற மாதிரி பண்ணுவாங்க. கோரியோகிராஃபி சொல்றாங்க. ஆமா, அடிச்சா பறந்து அவன் உழுவுறதுதான் மாசுன்னு இல்லாம இவங்க கொஞ்சம் ரியாலிட்டியா இருந்தாலுமே ஒரு ஸ்டைல் இருக்கும் அதுல. அந்த ஸ்டண்ட்ல ஒரு ஸ்டைல் நல்லா இருக்கும் பாக்க. அதான் ரியலிஸ்டிக்கா இருக்கும், அது சினிமாட்டிக்கா இருக்காது, கொஞ்சம் ரியலிஸ்டிக்கா இருக்கும், வித்தியாசமா இருக்கும். ரியலிஸ்டிக்லயே ஒரு ஸ்டைல் கொடுத்துருப்பாங்க, அது நல்லா இருக்கும். ஆமா, அது பெஸ்ட் எக்ஸாம்பிள் தான் அந்த விக்ரம் படத்துல அந்த குழந்தை வச்சிருக்க ஃபைட். அதெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த படத்தோட சீனோட இருக்கும், அப்படியே சூப்பரா இருக்கும். ஒரு கதை மாதிரி இருக்கும், சொன்ன மாதிரி வெறும் ஃபைட் மட்டும் இருக்காது, கதையோட மாதிரி கொரியோகிராஃபி மாதிரி இருக்கும். ஆமா, அது செம்மையா இருக்கும். பட் ஆனா சினிமாட்டிக் ஃபைட் நம்ம தூள் படத்துல ஏய் சிங்கம் போல நடந்து வரான் செல்ல பேராண்டி, அதெல்லாம் சினிமாட்டிக் ஃபைட். ஆனா அதுவும் பயங்கர ஃபேமஸ் ஆச்சு அந்த டைம்ல. ஆனா அதுதான் அந்த டைம்லலாம் சண்டைக்கோழி ஃபைட் செம்மையா இருக்கும். நம்ம வந்துட்டேன், செம்ம ஃபைட் சண்டைக்கோழி. கிளைமேக்ஸ் ஃபைட் தானே சொல்றேன், வேற லெவல். அதுல கேமரா ஆங்கிள் சூப்பரா இருக்கும், நடந்து வர்றது. யார் மியூசிக்? யுவன் சங்கர் தானே? ஆமா, யுவன் வேற லெவல் மியூசிக். டன் டடடடன் டன் டடடடன் டன் அப்படின்னு சாமியா இருக்கும், ஸ்லோ மோஷன் நடந்துட்டு. அது திமிரு ப்ரோ. திமிரா? சரி, அது யுவன் தானே? ஆமா, அது யுவன். ஓகே, ஒரு மியூசிக் கரெக்ட் தானே? திமிரு பஸ்ல தான் வருமே. பேக்ரவுண்ட் மியூசிக் சாமியா இருக்கும். கரெக்ட் பஸ்ல பிடிச்சி அப்படி இழுத்துட்டு வரோம், மூஞ்ச பிடிச்சி பயங்கர மாசா இருக்கும், பீக்கா இருக்கும். அவன் நிக்கிறதே செம்மையா இருக்கும், ஆக்ஷன் ஹீரோ மாதிரி அவன் நிக்கிறதே. அந்த போஸ்டரே செம்மையா இருக்கும் விஷாலுக்கு, அது நல்லா இருக்கும். என்னோட ஃபேவரட் ஃபைட் வந்து அந்த தெரி படத்துல அந்த கல்யாணம் அந்த பொண்ணு பார்க்க போயிட்டு காடியில வருவார்ல, புளிப்பு மூஞ்சி திரும்பிக்க போகுது என்னமோ சொல்லுவாரு இவரு, தீனாவா அவர் பேரு, அந்த துரத்தி அடிப்பாரு. அது செம்ம மாசா இருந்தது, நல்லா ஸ்டைலிஷா இருக்கும், அடிப்பாரு எல்லாம். அது ஒரு வேற லெவல் மாஸ் சீனுங்க அது, அந்த ஃபைட் சீன் செம்ம. அதே மாதிரி இன்னொரு ஃபைட் சீன் அந்த மலையில அடிப்பார்ல, வேணா அப்படின்னு சொல்லிட்டு அடிப்பார்ல, அந்த மாஸ் சீனும் மியூசிக்கும் சரி ஃபைட்டும் சரி வேற லெவல்ல இருக்கும். இல்லையா? அட்லி வந்து நல்லா பண்ணுவான் ஃபைட் சீன், அவன் எடுத்த படம் நல்லா இருக்கும். மெர்சல்லாம் வந்து செம்மையா இருக்கும் ஃபைட் சீன்லாம், வேற லெவலில் எடுத்திருப்பான். அதையும் எனக்கு பிடிச்ச ஃபைட் என்னன்னா அந்த ஃபைட் தான். அந்த 2 பேர் சேருவாங்க அந்த ஏரியாவில், கையில் வச்சிருப்பாரு, கம்பு வச்சிருப்பாரு, அடிபட்டால் செம்ம அடிப்பாரு. அது செம்ம, அந்த ஃபைட் வந்து வேற லெவலில் இருக்கும். அதில் விஜய் ஸ்டைல் வந்து எனக்கு வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு. நீங்கள் சொல்ல பார்த்தீங்களா, காஃபி ஃபைட் மாதிரி நான் பார்த்துட்டே இருப்பேன். சிகரெட் வச்சுக்கிட்டு லெஃப்டில் அடிச்சுக்கிட்டு, இவன் அப்பவே பார்த்து கிடப்பான், அவனத்தான் அடிச்சுட்டு செம்ம அடிப்பார், வேற லெவலில் இருக்கும். அந்த மேனரிசம் தான், அந்த விஜய் மேனரிசம் வந்து சும்மா எனக்கு இப்போ நினச்சாலும் அப்படியே எனக்கு அப்படியே மைசூர் இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த ஃபைட்டு செம்மையாக எடுத்திருப்பான். அது வந்து ஃபுல்லாக அட்லி தான், செம்ம ஸ்டைலாக இருக்கும் அந்த ஃபைட்டு. ப்ரோ ஸ்டண்ட்ல மெயினா அந்த மாதிரி எழுதணும். அவங்க இவரு சொன்னார்ல, ஹாலித் ப்ரோ சொன்னார்ல, அந்த பாரிஸ் ஃபைட்டு, அதுல பாத்தீங்கன்னா ஓடிட்டு இருப்பாரு விஜய். ஓடிட்டு இருக்கும் போது ஒரு கரும்பு ஜூஸ் கிடைக்கும், அதுல ஒரு கரும்பு எடுத்து அடிப்பாருன்னு நினைக்கிறேன். அதுல அடிக்கிறது பிளஸ் பஸ்ல ஒருத்தன் தலைய பாஸ்கெட் பால் மாதிரி தட்டுறது, அதெல்லாம்
இந்த மாதிரி ஒரு எலமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கிறது தான் அந்த ஸ்டண்டே திரும்ப திரும்ப பாக்குறதுக்கும் நல்லா இருக்கு. ஒரு மாதிரி கரெக்ட். சும்மா அதுதான் சங்கர் கிட்ட சொன்னோம்ல, கராத்தே மாதிரி ஃபைட் மட்டும் அதான் சொல்றேன். பண்ணாம அது டேரக்டரோட தான் இது சொல்றேன். ஒரு சீக்வன்ஸா ஃப்ளோவா அதான் இருக்கும். சொல்றேன். அது ஆமா டேரக்டரோட இது. டேரக்ட் எழுதிருவாரு. அந்த இடத்துல எப்படின்னா ஸ்டண்ட்னு விட்டுருவாங்க. ஸ்டண்ட் நீ பாத்துக்கப்பா ஃபைட்னு விட்டுருவாங்க. இங்க அன்னைக்கு அட்லாம் அப்படி கிடையாது. அது எழுதுவ நீ சொல்ற மாதிரி அப்படி போவாரு, அப்படி அடிப்பாரு, இல்லாம போவாரு. ஆமா ஏன்னா ஹாலிவுட்ல அப்படிதான் பண்ணுவாங்க. ஃபைட் அதுதான் பண்ணுவாங்க ஒரு ஹாலிவுட்ல. ஸ்டண்டுக்கே ஆமா நல்லா இருக்கும், சூப்பரா இருக்கும் அந்த மாதிரி ஒரு இதுதான். லோகேஷும் அதே மாதிரி தான். அவன் கதையிலே எழுதுவான். இப்படி அடிக்கிறது, கைது இப்படி உட்கார்றாரு, பிரியாணி சாப்பிட்றாரு, அப்ப எல்லாமே அப்படியே அப்படியே எழுதுவான். அவன் ஸ்கெட்ச் போட்டுருவான். அதுதான் இப்போ டிஃபரெண்ட். இப்போ இருக்க யங் டேரக்ட், இப்போ லேட்டஸ்ட். அந்த இடத்துல அப்படி கிடையாது. அந்த இடத்துல ஸ்டண்ட்னா ஸ்டண்ட் ஆட்டு கொடுத்துருவாங்க. இப்போ இந்த இடத்துல ஃபைட் வருது, நீ பாத்துக்கப்பா. இந்த இடத்துல டான்ஸ் வருது, பாத்துக்கப்பா அப்படின்றாங்க. ஆனால் இப்போ அப்படி கிடையாது. பாட்டு வந்து டான்ஸ் வந்தாலும் அதுலயும் வந்து அவங்களோட ஈடுபாடு இருக்கும். டேரக்டரோட ஈடுபாடு இருக்கும். சங்கர்லாம் அப்படிதான். சங்கர்லாம் அப்படிதான். ஃபைட்ல ஒரு கதை சொல்லுவாரு. அதே மாதிரி திருப்பாச்சி ஃபைட் மாநாடுல கூட பார்த்துருக்கீங்களா? நல்லா இருக்கும். திருப்பாச்சி பத்தி ஃபைட்டு வேற லெவலில் இருக்கும். திருப்பாச்சி அந்த இவ்வளோ பேர் அவரோட வச்சு நின்றுட்டு தலைவன் வந்து டாய் வாயில வேற வச்சு மலையில டன் 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 அதெல்லாம் தேட்டர்ல வகை இருக்கு. இன்னொரு ஞாபகம் இருக்கு எனக்கு. வேற லெவலியா மாசு வேட்டியை மடிச்சு கட்டி ஒரே அடி. மாநாடுலயும் நல்லா இருக்கும் ப்ரோ ஃபைட் சீனு. மாநாடு மாநாடு கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். இவன் சொன்ன மாதிரி இப்ப சொன்ன மாதிரி தான் கதையோட வர ஸ்டன் சீன் அதெல்லாம் நல்லா இருக்கும். அதெல்லாம் ஓடிட்டு தானே இருப்பாரு அவரு. மாநாடுலாம் வந்து டஃப் ப்ரோ. அது ப்ரிப்பேர் பண்றதே கஷ்டப்பட்டுருப்பாங்க கண்டிப்பா. ஏன்னா செத்து திரும்ப திரும்ப வரும்போது அந்த வந்த ஸ்டண்டே வந்துட்டு இருக்கும். ஆமா ஆமா அதெல்லாம் பயங்கரமா எழுதிருப்பாங்க உட்காந்து. நல்லா ஒர்க் கரெக்ட். அந்த ஹோட்டல் பண்ணிருப்பாங்க. ஃபைட் சீன்லாம் பார்த்தோன்னா அவன் வந்துட்டு வந்துட்டே இருக்கும். அவன் குத்துவான், ஆமா அதில் செத்துருவான். அவன் திருப்பினே போவான். கரெக்டா அந்த ஸ்டண்ட் ஃபைட்லயே. ஸோ ஆமா அந்த ஸ்டண்ட் முக்கியமான ஸ்டண்ட் அது. அது ஏதோ மண்டபம் மாதிரி ஒரு இடத்துல அந்த வில்லன்ஸ் கேங்லாம் இருப்பாங்க. சிம்பு அது மட்டுமே ஒரு 6 வாட்டியோ 7 வாட்டியோ செத்து உள்ள வருவாரு. அதான் அதெல்லாம் ஸ்டண்ட் கிடையாது. அதெல்லாம் கதைக்குள்ளேயே இருக்கு. பாதியில அது விட்டு டேரக்டர் தான் இடத்துல. பார்ப்பாங்க. ஆமா நீ சொன்ன மாதிரி அந்த நீ சொன்ன மாதிரி அது பெஸ்ட் எக்ஸாம்பிள் அந்த படம். ஏன்னா ஸ்டண்ட் தான் அது கதைக்குள்ளேயே இருக்கும். அது தனியா இருக்கவே இருக்காது. டேரக்ட் அதை எழுதி எப்படி வருவான், இந்த வாட்டி வரும்போது இப்போ சாவடிப்பான், அந்த வரும்போது அவன் சாவடிப்பான், இந்த வாட்டி போய் எஸ்கேப் அந்த மாதிரி எடுத்துருக்கணும். ரொம்ப கஷ்டம். மேக்ஸிமம் சும்பு வந்து எனக்கு இது பிடிக்கும். தொட்டிஜியா ஃபைட்டு செம்மையா இருக்கும். தொட்டிஜியா படத்துல ஃபைட்லாம் செம்மையா இருக்கும். அந்த இன்ட்ரோ ஃபைட்லாம் செம்மையா இருக்கும். அது அந்த பொண்ணை காப்பாற்றுவோம் தெரியுமா, அதெல்லாம் செம்மையா இருக்கும். தொட்டிஜியா செம்மையா இருக்கும். சிம்புக்கு சரவணா படத்துலயும் நல்லா இருக்கும் ப்ரோ. சரவணாவா? வேற என்ன ஃபைட்டு சிம்பு போட்டிருக்கான்? மன்மதன்ல ஃபைட் இருக்கும். மன்மதன்ல அடி ஸ்டைலிஷா இருக்கும்ல. ஜோதிகா ஏதோ பண்ணுவானுங்க, போயிட்டு அடிப்பாரு. அந்த ஃபைட்டும் நல்லா இருக்கும். அப்புறம் அந்த வல்லவன்ல வந்துட்டு அந்த பார்க்கிங்ல அவர் அப்படியே பம்பிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் திருப்பி வந்து வேற கெட்டப் மாத்தி வந்து நின்று அடிப்பாரு. அது வேற லெவல்ல இருக்கும். அது எல்லாமே இவர் தான். நம்ம அவர் பேரு என்ன, நீங்க சொன்னீங்களா அவர் பேரு ஸ்டன் மாஸ்டர் கனல் கண்ணன் சினிமாட்டிக் ஃபைட். அதே மாதிரி இந்த படம் நான் பார்க்கல, நீங்க பார்த்து யாரும் பார்த்து ட்ரிபிள் படத்துல ஃபைட் ஒரு மாதிரி நல்லா இருக்கும்ல. இன்ட்ரெஸ்ட் பண்ணி பாட்டில் எடுத்து தீ வச்சு ஒண்ணு வரல மாசா இருக்குன்னு நினைக்கிறேன்ல. நான் பார்த்துருக்கீங்களா? ஆமா 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 ஆமா. அந்த கார்ல மேல உட்காந்துட்டு பத்த வைப்பாரு. அந்த ஃபைட் நல்லா இருக்கும்ல. அதான் அதே மாதிரி எல்லா சீனும் இருந்துச்சுன்னா நல்லா இருந்திருக்கும். அந்த ஒரு சில ஃபைட் சீன் நல்லா இருக்கும் அந்த மாதிரி. இப்போ நம்ம தனுஷ்க்கு வருவோம். தனுஷ்க்கு நிறைய இருக்கு. இந்த என்ன படம் அசுரனா, அந்த கிளைமேக்ஸ்ல அதெல்லாம் வேற லெவல் ஃபைட்டு நல்லா இருக்கும். அது மாதிரி இந்த புதுப்பேட்டை படத்துல ஒரு ஃபைட் வரும், வேற லெவல் ஃபைட்டு. மாட்டிப்பாங்க, சுத்து போட்டுருவாங்க. அடிக்கிற ஃபைட்லாம் வேற லெவலில் இருக்கும். ஆக்டிங்கும் செம்மையா இருக்கும். ஸோ தனுஷ் ஃபைட்லாம் நிறையா இருக்கும். வட சென்னையில் ஃபைட் இருக்கா? வட சென்னையில ஃபைட் இருக்காவா? ஃபைட்டு தானே. இல்ல பேசுற அளவுக்கு ஃபைட் இருக்கா இந்த மாதிரி? இருக்கு. அந்த என்னது ஃபர்ஸ்ட் போயிட்டு அந்த தீனாவை வந்து போடுறதுக்கு போவானுங்க 2 பேரும். அந்த சீன் நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு ராஜனை போடுறதும் நல்லா இருக்கும். அந்த ராஜன் போடுறது ஹோட்டல்ல வச்சு போடுவாங்க ப்ரோ, அதுவும் நல்லா இருக்கும். அதான் அந்த கிளைமேக்ஸ் ஃபைட் தான் பெருசா இருக்கும். அதுலதான் தனுஷ் வந்துட்டு கிளைமேக்ஸே அதுலதான் முடியும்.
அந்த ஃபைட் சீனும் நல்லா இருக்கும். வெற்றிமாறன் அந்த மாதிரி நல்ல ஃபைட் எடுக்கிற டேரக்டர் தான். இப்போ லேட்டஸ்ட்டாக வந்த சூரி படம் கூட விடுதலையா, அதில் அந்த கடந்த கிளைமேக்ஸ் ஃபைட்லாம் செம்மையாக இருக்கும். பாவம் சூரி கையில் முடிச்சுக்கிட்டாரு. ஸோ அந்த ஸ்டண்ட் சூப்பராக எடுத்திருப்பாங்க. அதே மாதிரி நான் ஸ்கூல் படிக்கிறப்போ, காலேஜ் படிக்கிறப்போலாம் அந்த பாலா வந்து ஒரு ரியலிஸ்டிக்கா ஃபைட் எடுப்பாரு. அந்த பாலா சவுண்ட் கூட நீங்க பஞ்ச் பண்ணீங்கன்னா அது வந்து ஒரு மீட் இருக்கும்ல, ஆடோ மாடோ அந்த இதுல குத்துனா என்ன சவுண்ட் வருமோ அதை ரெக்கார்டிங் பண்ணி அந்த பிதாமகன்லாம் அந்த மாதிரி தான். பிதாமகன்லாம் பாலால என்ன சொல்றதுன்னா வெறும் ஃபைட் பண்ணிடுது. அந்த கேரக்டர் என்ன எப்படி இருக்குமோ அப்படியே அப்படியே ஒரு மிருகத்தனமாவே அடிப்பான். இப்படி வழியோல அடி பார்க்குறோம் மிருகம் மாதிரி, அந்த ஹைனா மாதிரி அடிக்கிற மாதிரி அதில் ஃபுல் மிருகமாக இருப்பான். பிதாமகன் அடிக்கிறதுல அது சொல்லுது. அந்த ஸ்டண்ட்டை நீங்கள் பார்த்துருக்க மாட்டேன். இப்போ அந்த ஸ்டண்ட்லாம் வந்து ஸ்டண்ட் மாஸ்டர் பண்ணுறது கிடையாது. அது ஃபுல் அண்ட் ஃபுல் பாலா. அது எவ்வளோ பண்ண முடியாது. அதே மாதிரி நான்கடல் படத்துல அப்படிதான் வெறித்தனமா அப்படி அடிப்பான், அப்படி உட்காருவான், மேலே இது பண்ணுவான், அப்படி போஸ் கொடுப்பான். அப்பா வெறித்தனமா இருக்கும் இந்த நான்கடல் ஃபைட்டு, இந்த பிதாமன் ஃபைட்டு வேற லெவலில் இருக்கும். உண்மையிலே பாலா வந்து அது வந்து தனி, எவனாலையும் ரிப்பீட் பண்ண முடியாது. வேற லெவலில் இருக்கும். அதே மாதிரி நந்தா படத்தில் ஃபைட் பார்த்துருக்கீங்களா? மரணம் பயங்கரமாக இருக்கும். அவன் அந்த சூர்யாவோட அந்த லுக்கில் இருந்து அவன் நிற்கிற இதில் பொசிஷன்ல இருந்து செம்மையாக இருக்கும். தலையில தண்டல் போடுவார் அந்த பாட்டுலேயே செம்மையாக இருக்கும். ராஜ்கிரணோட லுக்லாம் மிரட்டலாக இருக்கும். அந்த படம் நந்தாவும் செம்மையாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி பாலா படத்தில் ஒரு ஃபைட்ஸ் தான் செம்மையாக இருக்கும். வேற என்ன படம் இருக்கு? அந்த இவன் வச்சானே அதர்வா, என்ன பண்ணாது அந்த படத்தில் ஃபைட் இருக்கா? நான் பார்த்துல அந்த படம். இல்ல பரதேசில எல்லாம் ஃபைட்லாம் அந்த அளவுக்கு இருக்காது. அது அந்த அந்த கதைக்கு என்ன மாதிரி அவங்க அந்த கதையோடயே போகும் ஃபைட்லாம், அந்த மாதிரி தான் இருக்கும். எனக்கு தெரிஞ்சு இந்த மனங்கான்லேயே ஃபைட் செம்மையாக நினைக்கிறேன். கண்டிப்பா அந்த பழைய ஃபார்மெட்ல அது அருண் விஜய் சொல்லவே தேவையில்ல. அவன் சும்மாவே நல்ல படம் ஃபைட் பண்ண நல்லா பண்ணுவான் அந்த ஆளு. ஸோ வந்து இது நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். அருண் விஜய் நிறைய படங்கள் இருக்கு, பழைய ஃபிளாப்பான படங்கள். அதில் ஃபைட்ல செம்மையாக இருக்கும். ஜனனமா அந்த படம் வந்து நினைக்கிறேன் நல்லா நான் இருக்கு. ஃபைட்ல நல்லா பண்ணுவான் அருண் விஜய் அப்போ அந்த காலத்துலேருந்து. யானை படத்தில் ஒரு ஃபைட் ஏதோ ஒரு ஷார்ட் எடுத்தாங்களே மாஸ்டர், ஏதோ ஒரு எடுத்தாங்களே, ஏதோ ஒன் டேக் மாதிரி ஏதோ எடுத்தாங்கன்னு சொன்னாங்களே யானை படம், பார்த்தீங்களா ஸ்டண்ட்டு? ஆமா ப்ரோ, தடம்ல கூட நல்லா இருக்கும் ஃபைட் சீன். தடம் அது அவரு மஞ்சள் திருமணி ஃபர்ஸ்ட் படம் ஒண்ணு இருக்கே ப்ரோ, அருண் விஜய் வச்சு எடுத்திருப்பாரு, தடையில தாக்க. அதுலயும் ஃபைட் சீன் சூப்பரா இருக்கும். அதையும் நல்லா இருக்கும். இந்த படம் அஜித் படம், அஜித் அருண் விஜய் என்ன படம் அந்த படம் பேரு? அதுலயும் என்ன அறிந்தாலும் அந்த அருண் விஜயோட இதுல செம்மையா இருக்கும். அவன் ஸ்டண்ட், அவன் லுக் எல்லாம் செம்மையா இருக்கும். வேற என்ன படம்? எனக்கு பீஸ்ட் படத்தோட ஃபைட்டே பிடிக்கும். அந்த ஒரு ஸ்டைலிஷா அந்த கன் கையில வச்சுட்டு பீஸ்ட் இன்ட்ரோ ஃபைட் செம ஃபைட்டியா? இன்ட்ரோ ஃபைட்டும் நல்லா இருக்கும். அந்த நான் சொல்றது வந்து அந்த ஒயிட் ஷர்ட்ல அந்த இவங்க 2 பேரும் ஹெல்ப் பண்ணுவாங்கல்ல, அந்த ஒரு 2 கதவு மாதிரி ஏதோ ஒண்ணு வச்சு மறைச்சிட்டு இவரு ஸ்டைலிஷா அங்க நின்று ஷூட் பண்ணுவாரு, அது நல்லா இருக்கும். அதே மாதிரி கிளைமேக்ஸ்ல அந்த வீச்சருவா மாதிரி ஒண்ணு வாயில வச்சுட்டு அதுவும் நல்லா இருக்கும். கரெக்ட். பீஸ்ட் ஸ்டண்ட் மாஸ்டர் யாரு? அன்பறிவு தான். இந்த டாக்டர் படத்துலயும் அந்த ட்ரெயின் ஃபைட், மெட்ரோ ட்ரெயின் ஃபைட் நல்லா இருக்கும் ப்ரோ. ஆமா கரெக்ட் சூப்பர் சார். கரெக்ட், காமெடியாவும் இருக்கும், நல்லா இருக்கும். அந்த கிளைமேக்ஸ்லயும் இது ஃபைட்னா நம்ம சரத்குமார் மாறக்கூடாது. சரத்குமாரும் நல்லா ஃபைட் பண்ணக்கூடிய ஆளு. ஆக்ஷன் கிங் அர்ஜுன், ஆக்ஷன் சூரியன் படம் பார்த்துருக்கீங்களா? சூரியன் அந்த காலத்துல ஃபைட்லாம் செம்மையா இருக்கும். சூரியன் நிறைய படத்துல ஃபைட் பண்ணிருக்காரு, செம்மையா இருக்கும். நல்ல அர்ஜுனும் ஃபைட் சீன் தான் அடிச்சுக்கவே முடியாது. இந்த லியோலியோ கிளைமேக்ஸ்ல இருப்பாரு. அர்ஜுன்லாம் வேற வழியா? அர்ஜுன் ஜென்டில்மேன் படம் பார்த்துருக்கீங்களா? அதுல ஃபைட்லாம் செம்மையா இருக்கும். செம்மையா பண்ணிருக்க தலைவன். துப்பாக்கி படம் பத்தி பேசுனீங்களா? பேசணும் சொல்லு. பிடிக்கும் துப்பாக்கி பேசுறீங்களா? யாரு ஸ்டன் மாஸ்டர்?
யாரு ப்ரோ அதுக்கு? துப்பாக்கி யாரு தெரியலையே. ஸ்டண்ட் சிவாவா? சரிங்க, கனல் செக் பண்ணிடுவோம். அது வந்து எனக்கு அந்த ட்ரெண்டே கிளைமேக்ஸ் வேற மாதிரி மாத்தி வச்சுங்க ஆமா, அந்த கிளைமேக்ஸ் ஃபைட் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ப்ரோ. அதுல பயங்கரமான ஒரு இது என்னன்னா, அந்த சிஸ்டர்ல கடத்தி வச்சிருவாங்க சிஸ்டரை. அதுக்கப்புறம் அந்த புகையில இருந்து வெளில வர்றது மியூசிக், செம்மையா இருக்கும். லுக், டியூப்லைட் கழட்டி மண்டையில மியூசிக் எல்லாமே செம்மையா இருக்கும். அது வந்து ஃபர்ஸ்ட் அந்த ட்ரெண்டே வேற மாதிரி ஸ்டண்ட் எல்லாம் இப்படி எல்லாம் பண்ண முடியும்ன்ற மாதிரி. ஜவானுக்கும் பண்ணிருக்காரு ப்ரோ அந்த ஸ்டண்ட் மாஸ்டர். ஜவான் பேர் என்ன துப்பாக்கி ப்ரோ? அவர் பேரே வாயில நுழைய மாட்டேங்குது. வாயில வந்து சொல்லுங்க ப்ரோ. கெச்சா கெச்சா ஏதோ போயிட்டு இருக்கு. ஏதோ ஜச்சா சூப்பரா ஆனா பண்ணாரு துப்பாக்கிக்கு. இது யாராவது தெரிஞ்சதுன்னா கீழே கமெண்ட் பட்டன்ல கமெண்ட் பண்ணுங்க. பட்டின் சன்னுக்கு லவ் போடுங்க. ஓகேவா ப்ரோ? அது துப்பாக்கில புதுசா இருந்துச்சு அந்த ஸ்டண்ட். இது அதான் யார் முதல்ல தமிழ் சினிமாலேயே ரொம்ப கஜினி புதுசா படத்தை இருந்துச்சு. ஃபைட் பார்த்திருக்கியா? கஜினி ஃபைட் செம்மையா இருக்கும், வேற லெவல்ல இருக்கும் ப்ரோ. துப்பாக்கி கத்தியிலுமே ரெண்டுலயுமே ஸ்டண்ட் நல்லா இருக்கும். ஆனா வேற வேற ஸ்டைல்ல இருக்கும் டோட்டலா. துப்பாக்கில ரொம்ப கிளாஸா இருக்கும், கத்தியில மாசா இருக்கும். அந்த 7ஆம் அறிவு படத்துல வந்து அந்த போதி தர்மா ஃபைட் இருக்குமா, சூப்பரா இருக்கும். நல்லா எடுத்திருப்பான். கேமரா ஆங்கிள் இருந்து எல்லாமே சூப்பரா இருக்கும்.